சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் ஜாம்பவான் சாமி அவர்களுக்கு இங்கே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் பேசுகிறேன். ரவி சார், இவர் ஒரு அருமையான உள்ளம். நம்ம வகுப்பில் வகுப்படுத்தவர். வாஸ்தை பற்றி தெளிவாக சொல்லுவார். நியூமராலஜியை பற்றி நல்லா பேசுவார். இன்று புகழடைந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் அவரை ஹோமத்துக்கு முன்னால் தான் பேச வச்சிருக்கு. அந்த பூஜைக்கு முன்னாடி தான் பேச வைக்கிறார். இப்பொழுது அன்பு சகோதரி கலைச்செல்வி, என்னிடம் படிக்கின்ற மதுலிகா ராணி, 2 பேரும் மேடைக்கிறோம். நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க. இப்பொழுது ஹலோ ஹலோ அதாவது இப்போது இந்த 45வது மாநாடு இந்த ஊரில் ஏன் நடக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், சிவகாசி நியூமராலஜி படி எண் 18 9ஆம் நம்பர். இங்கே நடக்கக்கூடிய இலவச மாநாடு 45வது மாநாடு. அது கூட்டினீங்கன்னா 9ஆம் நம்பர். அதே மாதிரி ஹோமம் நடக்குது பார்த்திங்கன்னா, நடக்கக்கூடிய ஓரை வந்து செவ்வாய் ஓரை, அதுவும் 9ஆம் நம்பர். எல்லாமே இந்த நியூமராலஜி படி உங்களுக்கு சிவகாசி ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிவகாசி 9ஆம் நம்பர் செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் வந்து நெருப்புக்காரகன். நெருப்பு வந்து உங்களுக்கு, அதனால தான் இந்த சிவகாசி ஊர் வந்து பட்டாசு தொழிலில் மிக சிறந்த நிலையில் இருக்குது. இந்த சிவகாசி ஒரு கந்தக பூமி, அது செவ்வாய் நெருப்புக்காரகனால இந்த ஊரில் வந்து பட்டாசு தொழில் மிக சிறப்பாக நடக்கும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் முருகன் கோயில் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்து தான் இருக்கும். ஆனால் சிவகாசியில் வந்து தெற்க பார்த்து தான் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து தெற்க பார்த்து உள்ள கிரகம், தெற்கு திசைக்குள்ளது. இந்த சிவகாசி ஊரில் அந்த 9ஆம் நம்பருக்கு ஏற்றபடி முருகப்பெருமானும் தெற்க பார்த்து அமர்ந்திருக்காரு. ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்றால் அவர்கள் எந்த இடத்துலையும் போய் ஜெயிச்சிடுவாங்க. 10ஆம் இடத்துல வந்து தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானம் நம்மளுக்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு வளர்ச்சி கிடச்சிச்சின்னா, அது 11ஆம் இடத்துல 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் நமக்கு நல்ல வருமானம் வரும். அந்த லாப வருமானம் வர்றதுக்கு நம்முடைய பெயர் சரியாக இருந்தால் அது வந்து வருமானம் சரியாக நன்றாக வரும். அப்படி நன்றாக பெயர் இல்லை என்றால் நியூமராலஜி படி அதை கொஞ்சம் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரித்து லாபங்கள் கிடைக்கும். கடன்கள் இருந்தாலும் கடன்கள் எல்லாம் அடைபட்டு போகும். இந்த ஜாம்பவான் சாமிகள் வந்து நான் எத்தனையோ வந்து பேரை பார்த்துருக்கேன். ஆனால் ஜாம்பவான் சாமிகள் வந்து எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் அதுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வழிகையை சொல்லி பொதுமக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் அன்னதானம், ஏழை எளியவருக்கு அனைவரும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்று குறிக்கோளோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிவகாசி ஊரில் அவங்க வந்து இந்த மாநாடு போட்டது எல்லாத்துக்குமே ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சிவகாசி ஊர் மக்கள் இனி அவர்களுடைய வாக்குப்படி நல்லபடியாக ஒரு அந்த நிவர்த்திகளை, அவர்களுடைய பரிகாரங்களை கேட்டு நல்லபடியாக அவர்களுக்கு வந்து அந்த பரிகாரங்களை செய்தால் நல்லபடியாக வாழ்வார்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது. அந்த 2வது நட்சத்திரத்தை ஏகுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பணவரவு கிடைக்கும். அதே மாதிரி 6வது நட்சத்திரம் சாதகதாரை, அதையும் நீங்கள் ஏற்கிறீங்கன்னா அந்த 6வது நட்சத்திரப்படி நீங்கள் எந்த ஒரு செயலையும் செஞ்சீங்கன்னா அது வெற்றிகரமாக நடக்கும்னு நான் கூறிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.